ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நான் படித்து பார்த்தீங்கன்னா 7வது தான். அதுவும் தெலுங்கில் தான் படிச்சிருப்பேன். ஓகேவா? தமிழ்நாட்டில் 20 வருஷமாக வேலை செஞ்சுருக்கிறேன். ஓகேவா? யூடியூப்பில் எதாவது நான் செய்யலாம்னு நினச்சிருந்தா இந்த யூடியூபே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேவா? நிறைய பேர் தமிழ் ஒரு மாதிரி பேசுகிறேன்னு கேட்குறாங்க. ஏதாச்சும் தவறுதலாக பேசுகிறதா மன்னிச்சிக்கங்க. ரீசார்ஜ் ஆஃபர்ஸ் அண்ட் அப்டேட் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லி தான் யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணேன். 53 வீடியோக்கு 1600 பேர் சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மீண்டும் ஒரு வாட்டி நன்றி தெரிவிச்சிருக்கோம். புதுசாக யாராச்சும் வீடியோ பார்க்குறதா இருந்தால் நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கன் கூட ஆக்டிவேஷன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரீசார்ஜ் பிஸ்னஸ் செய்கிறதுனால எப்படி நம்ம பணம் எர்ன் பண்ணலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச வீடியோ தான் இருக்கும் இது. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு யார் சார் வராங்க, எல்லாம் அவங்கவுங்க மொபைலில் பண்ணிக்கிறாங்கன்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிறவங்க தான் அவங்கவுங்க மொபைலே பண்ணிக்கிறாங்க. அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் எனக்கு எப்படி மாதம் 20,000 25,000 30,000 வரலும் கமிஷன் எனக்கு எப்படி வருது ஒரு சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு? ஓகேவா? நானும் லோக்கல் கிட்ட 70-50 கட்லி மேலே கொடுத்துருக்குறேன். ஓகேவா? 50-60 கட்லி மேலே கொடுத்துருக்குறேன் நானும் ஐடி. அவங்களாம் ரீசார்ஜ் பண்ணுறதுனால தான் எனக்கும் கமிஷன் வருது. ஓகேவா? இது இருக்கப்பட்டவங்க தான் மொபைல் ஃபோன்பே கூகுள் பே இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் மொபைல் ரீசார்ஜ் போய்ட்டு தான் ரீசார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு நானே பார்த்தீங்கன்னா 25,000 வரலையும் ரீசார்ஜ் பண்ணுறேன். ஆன்லைன் ரீசார்ஜ், அதே மாதிரி ஆஃப்லைன் ரீசார்ஜ் எல்லாமே சேர்த்து. ஓகேவா? எப்பவுமே சரி, ஃபஸ்ட்டு நாம் முடிவு எடுக்கணும். எதனால் செய்யணும், சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு நாம் முடிவு எடுக்கணும். நண்பர்களே, வேலெட் லோடு பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலேருந்து நம்ம பணம்ன்றது வேலெட்டில் லோட் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆட் மணி ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா 100 ரூபாயிலேருந்து நம்ம வேலெட்டில் லோட் பண்ணிக்கலாம். இங்கே ஆட் மணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் நம்ம மொபைலில் என்னென்ன யூபிஐ ஆப்ஷன் இருக்கோ அது எல்லாமே ஷோ ஆகும். இதில் எதை வேணால் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எங்கே இருந்தாலும் சரி லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ண வாலெட்டில் பணம் ஆட் ஆகலைன்னா செக் பேலன்ஸ் இருக்குது, இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இல்லை கீழே பார்த்தீங்கன்னா பாட்டம் ரீஃப்ரெஷ் இருக்குது, அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். அப்போவும் ஆட் ஆகலைன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணால் போதும், கண்டிப்பாக பணன்றது வாலெட்டில் லோடு செய்யப்படும். ஓகேவா? ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டியில் ரீசார்ஜ் பண்ணுறதுனால எந்த ஒரு கமிஷனுமே நம்மளுக்கு வராது. அதில் சார்ஜஸ் தான் இருக்கும். ஃபோன்பேல, கூகுள் பேல இதெல்லாம் சார்ஜஸ் தான் இருக்கும். ஆனால் இந்த அப்ளிகேஷனில் 100 ரூபாய்க்கு 3 ரூபாய் கமிஷன் எர்ன் பண்ணிக்கலாம். அனைத்து ரீசார்ஜுக்குமே ஏர்டெலுக்கு, ஜியோவுக்கு கம்மியாக இருக்கும். மற்றது எல்லாமே நம்மளுக்கு கமிஷன் நல்லா இருக்கும். கமிஷன் சார்ட்டு ஷோ பண்ணுறேன். அதே மாதிரி நான் எவ்வளோ எர்ன் பண்ணுறேன் அது எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன் மேலே தெரியப்படுத்துகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிரிப் இருந்தால் கண்டிப்பாக நானும் ரீசார்ஜ் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் சைட்லேருந்து அனைத்து சப்போர்ட்டும் உங்களுக்கு பண்ணித்தர ரெடியாக இருக்கிறோம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர், ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து 25,000 அனுப்பிச்சிக்கலாம். அதே மாதிரி மணி ட்ரான்ஸ்ஃபர் பிபே இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரே மட்டும் 50,000 வரலையும் நம்ம இதில் பேமெண்ட்ன்றது வேறு பர்சனுக்கு பேமெண்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் மேலே கிளிக் பண்ணாக்கு எல்லா நெட்வொர்க் ரீசார்ஜ் சம்மந்தப்பட்ட ஐகான்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகுது. உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்டெல் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஏர்டெல் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுறேன். இது விஐ நம்பர் நான் போட்டு வச்சுக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா சர்க்கிள் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே கிளிக் பண்ணால் சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? முதல்ல இங்கே ஆஃபர் பயன்படுத்துங்க. ஆஃபர் பயன்படுத்துறதுனால இந்த மொபைலுக்கு என்ன ஆஃபர் இருக்குது அது எல்லாமே இங்கே ஸ்க்ரீன் மேலே நம்மளுக்கு ஷோ ஆகும். ஓகேவா? அதே மாதிரி அவங்களுக்கு கூட ஒரு மெசேஜ் போகும். அப்புறமா இங்கே ப்ரௌசர் பிளான் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரீசார்ஜ் பண்ணுறது பின்னு கேட்குது. பின்னு கூட நீங்கள் ஸ்டார்டிங்கில் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எதை வேணால் வச்சுக்கலாம். ஓகேவா? சேம் ப்ராசஸ் தான். அதே மாதிரி இங்கே டிடிஹெச் ரீசார்ஜ்குள்ளே போனீங்கன்னா அனைத்து நெட்வொர்க் டிடிஹெச் இங்கே ஐக்கான் ஷோ ஆகுது. சன்ரைட் செலக்ட் பண்ணேன். ஓகேவா? சன்ரைட் கார்டு நம்பர் என்டர் பண்ணுற பாருங்கள். இங்கே சன்ரைட் கார்டு நம்பரு என்டர் பண்ணிவிட்டேன். இங்கே கஸ்டமர் இன்ஃபோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல கிளிக் பண்ண உடனே இந்த கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஷோ ஆகும். இதனால் நம்ம ராங் ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இங்கே டிடிஹெச் பிளான்ஸ் கூட இருக்குது. நீங்கள் வேணும்னா பயன்படுத்தியாக. இல்லை நம்ம டெலிகிராம், வாட்ஸ்அப்பில் எல்லாமே நம்ம எல்லா ரீசார்ஜுமே அனைத்து ரீசார்ஜ் தகவலும் அதில் நாங்கள் கொடுக்குறோம். ஓகேவா? உங்களுக்கு ரீசார்ஜுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகே? அதே மாதிரி இதில் எல்லாம் பில் பேமெண்ட் கூட நம்ம பண்ணிக்கலாம். அனைத்து பில் பேமெண்ட்டுமே நம்ம இதில் ரீசார்ஜ் பண்ணி எர்ன் பண்ணலாம். அதிகமாக மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணுறதுனால தான் நம்ம அதிகமாக பணம் நம்ம எர்ன் பண்ண முடியும். இப்போ இந்த கமிஷன் ரீட்டைலருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு, மாஸ்டருக்கு, சூப்பருக்கு எவ்வளோ கமிஷன் கொடுக்குறாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி என்னோட கமிஷன் கூட உங்களுக்கு ஸ்க்ரீன் மேலே தெரியப்படுத்துகிறேன். கண்டிப்பாக வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? வாங்க கமிஷன் சார்ட் ஒரு வச்சு நம்ம பார்ப்போம். ஐடி எப்படி சார் வாங்குறதுன்னு கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கன்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். இந்த அப்ளிகேஷனை கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் யூசர்னு இருக்குது. இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? செலக்ட் டைப் பண்ணுறதுல இந்த இடத்துல கிளிக் பண்ணாக்கு மாஸ்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் ரீட்டைலர். ஒரு வேளை நீங்கள் மாஸ்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் கூட சேம் இதே மாதிரி தான் நீங்கள் ஐடி கிரியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த இடத்துல மொபைல் நம்பர், பேர், இமெயில் ஐடி, டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு, அட்ரஸ், ஆதார் நம்பர் இது எல்லாம் கொடுத்தீங்கன்னா ஐடியான்றது உடனே கிரியேட் பண்ணப்படும். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது, ஆப் ஓப்பன் பண்ணும்போது பேன் கார்டு கூட கேட்குது. இதெல்லாம் எது கேட்குறாங்கன்னா வெரிஃபைக்காக தான். ஏன்னா ஒரே மாட்டா
பணம் பார்த்தீங்கன்னா 50,000 சென்ட் பண்ணலாம். ஓகேவா? கஸ்டமருக்கு ஒரே மட்டும் 50,000 பணம் சென்ட் பண்ணுறதுனால தான் இந்த கேவைசி எல்லாம் கேட்குறாங்க. இது தேவைப்படுறவங்க இந்த ஐடி வாங்கிக்கலாம். இல்லை எங்களுக்கு வேறு ஐடி வேணும், ஓன்லி நாங்கள் ரீசார்ஜ் மட்டும் தான் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அது எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துங்க. தமிழ்நாடு கம்பெனியை கிரியேட் பண்ணி தரோம். அதில் கூட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். சேம் கமிஷனே இருக்கும். அதில் கூட எல்லா சப்போர்ட்டும் பண்ணி தரோம். நண்பர்களே, ஸ்க்ரீன் மேல் பார்த்தீங்கன்னா கமிஷன் சார்ட் உங்களுக்கு தெரியுது. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலர், அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர், மாஸ்டர் டிஸ்ட்ரிபியூட்டர், சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர். ஓகேவா? உங்களுக்கு ரீட்டெயிலர், டிஸ்ட்ரிபியூட்டர் இலவசமாகவே இருக்குது. உங்களுக்கு கமிஷன் கூட ஒரு வாட்டி பாருங்கள். ரீட்டெயிலருக்கு 3% இருக்குது. ஆனால் ஏர்டெல்லுக்கு, ஜியோக்கு அது ஒரு வாட்டி டிக்ரீஸ் ஆகும், இல்லைனா இன்க்ரீஸ் கூட ஆகும். அதிகமாகலாம் கம்மியாகலாம். ஆனால் ஏர்டெல்லுக்கு, ஜியோக்கு எந்த கம்பெனியுமே ஸ்டாண்டர்டாக கொடுக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா ஸ்டாக் ப்ராப்ளம். நானும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 கம்பெனி மேலே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். எந்த கம்பெனியுமே சரியாக ஏர்டெல்லுக்கு, ஜியோக்கு கமிஷன் தரமாட்டேன்றாங்க. டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. மற்றதுக்கு எல்லாமே கமிஷனை மட்டும் நார்மல் நல்லாவே இருக்குது. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலருக்கு 3% கொடுக்குறாங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் 3.5 கொடுக்குறாங்க. இதில் கூட ஏர்டெல்லுக்கு, ஜியோ கம்மியாக தான் இருக்கும். இந்த நடுவில் சன்ரைட் கூட குறைச்சிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி மாஸ்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்கன்னா 3.8 இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்கன்னா 4.10 கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த சன்ரைட் கூட இந்த நடுவில் குறைச்சிருக்காங்க. சன்ரைட் 6 பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ₹2.70 தான் கொடுக்குறாங்க. எல்லாமே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். எல்லாத்தையும் தெரிஞ்சதுனால தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? கமிஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் சைட்லேருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். ரீட்டெயிலர், டிஸ்ட்ரிபியூட்டர் இலவசமாக இருக்குது. மாஸ்டர், சூப்பர் இலவசமாக இருக்காது. ஓகேவா? வாங்க இப்போ என்னோட கமிஷன் எவ்வளோ நான் எர்ன் பண்ணுறேன் அது கூட தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, இங்கே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள், டுடே ரிப்போர்ட்டு, ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டு, செட்டில்மெண்ட்டு எல்லாமே நம்ம அனைத்துமே இங்கே ஷோ ஆகுது. நம்மளுக்கு தேவை வந்து டுடே ரிப்போர்ட் மேலே நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன கமிஷன் வந்திருக்கு அது இப்போ ஷோ ஆகுது பாருங்கள். ₹380 இதுவரையும் நான் கமிஷன் எர்ன் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி ஒரு 2 மாத கமிஷன் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஓகேவா? இதை நான் ஒன்றும் கிரியேட்டர் ஒன்றும் பெரிய கிடையாது. நான் படிச்சிருக்கிறதே கம்மி தான். ஓகேவா? இது நிறைய பேர் கிராஃபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். கிளிக் பண்ணுவேன்னு இது ஆகஸ்ட்டு, நான் மே மாதம் 1ஆம் தேதி செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா? பார்த்தீங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதி இப்போதைக்கு 8ஆம் தேதி வரலையும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா யூ ரிப்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு கமிஷன் எவ்வளோ வந்திருக்கு, இந்த 3 மாதத்தில் நான் எவ்வளோ கமிஷன் எர்ன் பண்ணியிருக்கிறேன் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன் மேலே தெளிவாக தெரியுது பாருங்கள். நான் பெரிய கிரியேட்டர் ஒன்றும் கிடையாது. நான் சினிமா ஃபோட்டோகிராஃபர் ஒன்றும் கிடையாது. நான் கிராஃபிக்ஸ், எடிட்டிங் எல்லாம் பண்ணுறதுக்கு. ஆனால் நிறைய பேர் இதெல்லாம் வரமா, இதெல்லாம் ரொம்ப சீட்டிங், இதெல்லாம் ரொம்ப இதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திறமை இல்லாதவங்க தான் அந்த மாதிரி பேசுவாங்க. திறமை இருக்கிறவங்க இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும், பயன்படுத்தினா தான் தெரியும் அப்படின்னு கண்டிப்பாக நினைப்பாங்க. நிறைய பேர் கிராஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய டெக்னிக்கலைசேஷன் நான் கிடையாது. ஓகேவா? இவ்வளோ பணன்றதை நான் எர்ன் பண்ணிக்கிறேன். ₹76,495 இந்த 3 மாதத்தில் நான் எர்ன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கூட இந்த மாதிரி எர்ன் பண்ண முடியும். சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர், மாஸ்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி எடுக்கிறதுனால எர்ன் பண்ண முடியும். நீங்கள் கூட எர்ன் பண்ணுறதுக்கு அனைத்து சப்போர்ட்டுமே எங்கள் சைட்லேருந்து கிடைக்கும். 100% பண்ணித்தரோம். ஆல்ரெடி நான் என் அண்டரில் பார்த்தீங்கன்னா 200 மாஸ்டர் கிட்ட இருக்கிறாங்க. சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்கன்னா 45 பேர் கிட்ட வாங்கி கொடுத்துருக்குறேன். ஓகேவா? உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதா விருப்பமாக இருந்தால் சொல்லுங்கள், தொடர்பு கொள்ளுங்க. அனைத்து சப்போர்ட்டுமே நம்ம சைட்லேருந்து பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் கூட பிஸ்னஸ் பண்ணி எர்ன் பண்ண முடியும். அனைத்து சப்போர்ட்டுமே எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். எப்போவுமே சரி, எந்த பிஸ்னஸும் சரி கேர்லெஸ்ஸாக நினைக்காதீங்க. ஓகேவா? இதில் நான் எவ்வளோ எர்ன் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியாது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் இந்த 6 வருஷத்தில் 12 லட்சத்துக்கு மேலே எர்ன் பண்ணியிருக்கிறேன். நானும் நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்துட்டு கமெண்ட் போடுவேன், இதெல்லாம் ஆகுமா, ஆகாதா, இதெல்லாம் சும்மா, அதெல்லாம் வராதன்ட்டு. நான் பண்ண பின்னாடி தான் தெரியுது எனக்கு, இதெல்லாம் ரியல். நாம் தான் அடுத்தவனே பார்த்து புறாம்பட்டு இதெல்லாம் ஃபேக்கு கீக்கான்னு சொல்லி கமெண்ட் போட்டிருக்கணும், செஞ்ச பின்னால் தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் விட்டு தள்ளுங்க. உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். ஓகேவா? அதனால தான் நான் வெற்றி அடைஞ்சிருந்தனால தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமாக இல்லைனா உங்கள் நண்பர்களுக்கு யாராச்சும் படிச்சுட்டு வீட்டில் காலியாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.